பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறதே தேவ கிருபையினாலே, தேவப்பிள்ளையே, தேவ கிருபையினாலே நான் இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். தேவ கிருபையை தான் அவன் மேன்மை பாராட்டுவான். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. பவுல் ஜெபிக்கிறப்போ தேவன் தரிசனமாகி சொன்ன வார்த்தை என்னவென்றால், வெள்ளவேனத்துல என் பூர்ண வெல விளங்கும், மகனே என் கிருபை மட்டும் உன்னை தாங்கும், உன்னை நடத்தும், உன்னை பலப்படுத்தும் என்று பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு ஆன்லைன்ல நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை உன்னை தாங்கும் தேவ பிள்ளையே, அவருடைய கிருபை உன்னை நடத்தும், அவருடைய கிருபை உனக்கு சமாதானத்தை கொடுக்கும், அவருடைய கிருபை உன் வாழ்க்கையில நீ நினைக்க முடியாத நன்மைகளை நீ பார்க்க போகிற தேவ பிள்ளையே. அவருடைய கிருபை தான் உலகத்துல வெளியேற பெற்ற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் நம்மளுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபையை விசுவாசிங்க. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. எத்தனோ சோதனையில் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ உபத்திரத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ நிந்தையின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ கண்ணீரின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை நம்மளை நிக்க வைக்கிறது தேவ பிள்ளையே. வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்கும், உங்களை நடத்தும், உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்துல எங்களோடு பேசினதுக்காக கோடி நன்றி டாடி. ஆன்லைன் இந்த பிள்ளைகளே ஆண்டவரே, நான் இருக்கிறதே உங்களுடைய கிருபை என்று பவுலோடு பேசினதுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை தேய்ச்சிங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.